அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து காலையில் வேலைகள் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து முள்ளங்கி சாம்பார். சின்ன வயசில் அந்த முள்ளங்கி வாசனையே பிடிக்காது எனக்கு, நான் சாப்பிட்ட மாதிரி பழக்கமே கிடையாது. ஆனால் ஹாஸ்டல்லலாம் அடிக்கடி முள்ளங்கி யூஸ் பண்ணுவாங்க, காரக்குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கு, அது எல்லாத்துக்குமே. இங்கே வந்து சாம்பார் வச்சுருந்தேன். இந்த முள்ளங்கி வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அங்கே வந்து ஊரில் கழனிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் காலையிலேயே வந்து 6 மணிக்கு எழுந்துப்பேன். 7 மணிக்கு கரெக்டாக வந்து எல்லா வேலையும் சமையல் வேலை முடிச்சிடணும். 7:30க்கு வேன் வந்துடும். அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறதுக்குள்ளே இந்த வீடியோ வேறு அடிக்கடி ஃபோனை கை ஈரமாயிடும். தொடச்சிட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப ஒரு பாடாகிடும். மதியம் வந்து ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு முள்ளங்கி சாம்பார். எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் வந்து நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுவோம். இது வந்து இந்த ஒரு நீட்டாக ஒரு காய், புடலங்காய், அந்த காய் வந்து கடலைப்பருப்பு போட்டு தேங்காய், பூண்டு, அப்புறமேட்டு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அது ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இதை வந்து நார்மலாக எப்படி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்படியே தாளித்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் நம்ம வந்து சிவாஜி பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இத்தனை வருஷமாக அதுதான் போயின்ட்டுருக்கு. அரிசி கடை வச்சுருக்கும் போது வந்து மானாமதிலேருந்து சிட்டுக்குருவி அரிசி, அது சிவாஜியோட சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணலை. அதனால் நம்ம வழக்கமாக நம்ம எப்போவுமே மளிகை சாமான் வாங்குகிற அந்தோணி ஸ்டோர்லேயே வாங்கிடுவோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மஸ்க்கு மெலான் தான் எடுத்துன்னு போனாங்க. இது வந்து எப்போவுமே எல்லா சீசன்லையுமே கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். சரி, குழந்தைங்க தானே எடுத்துன்னு போகிறாங்க சொல்லிட்டு லைட்டாக வந்து சுகர் போட்டு விட்டேன், இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ மே மாதம்லாம் வந்து குட்டியானையில் ஃபுல்லாக 5 ஒன்று 20 ரூபா, 5 பழம் 100 ரூபா அப்படிலாம் விற்கிறாங்க. நிறைய நல்லா சீப்பாகவே கிடைக்குது. இது வந்து நேற்று பிளஸ்ஸி அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தார். அதனால் வந்து அது ஸ்நாக்ஸுக்கு எடுத்துன்னு போகிறோம். நைட்டே சொல்லிட்டாங்க. பாதி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு மீதி வந்து ஜூஸ் போட்டு வச்சேன். பிளஸ்ஸி வந்து எடுத்துன்னு போவா ஜூஸ். அவளுக்கு வந்து டெய்லியும் ஜூஸ் கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து கூலிங்காக இருக்க மாட்டுது சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டும் எடுத்துன்னு போனான். ரொம்ப வெயிலாக இருக்குமா அப்படின்ட்டு. பிளஸ்ஸிக்கு வந்து மெயினாக அவளுடைய வாயில் வந்து வெயில் அதிகமானதுனால அவளுக்கு வந்து ஹீட் அதிகமாக ஆயிடுச்சு போல். பிரியாணி 65 சாப்பிட்டு ஒரு 5 நாளாகவே வந்து எனக்கு வாயெலாம் எரியுது, காரமே சாப்பிட முடியல அப்படி சொன்னான். அதனால் டெய்லியும் வந்து தேங்காய் பால் மட்டும் வீட்டில் நம்ம அரைச்சிட்டு இடியாப்பம் கடையில் வாங்கி தான் சாப்பிட்னு இருக்கிறோம். டெய்லியும் சாப்பிட்றாங்க அவங்க 2 பேருமே. வேன் வரத்துக்குள்ளே கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. இது வந்து டெய்லியும் நம்ம ஷார்ட்ஸில், இது லாங் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறது, இது வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு 59 செகண்டு நான் நம்ம வீட்டில் சாப்பாடோ அதை வந்து ஒன்று வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுவேன், இல்லைன்னா பாட்டு போட்டு விட்டுருவேன். தினமும் நம்ம வீட்டு சாப்பாடு, மதிய சாப்பாடு அப்படின்ட்டு அதுக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஷார்ட்ஸுக்கு ஒன்று எடுத்து அதனால தான் உங்களுக்கு பாதி தெரியுது. நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு அப்படியே சொல்லலாம். ஏன்னா நிறைய 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததில் இருந்து சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்லாம் 400 தாண்டாது, இப்போலாம் 1000 2000 எந்த வீடியோ போட்டாலும் 1000 பேர். அது ஒரு நல்ல விஷயம் தானே, இன்னும் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு ஆசை தான். நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்குமே ஆசை. எனக்குமே அந்த ஆசை தான். ஏன்னா எனக்கு யூடியூப்னால் நானே தெரியாது, எப்படி வீடியோ போடணுன்னு தெரியாது. ஆனால் அது எப்படியோ கற்றுக்குன்னு பெரிய பொண்ணு ராஜன் அண்ணன், எங்கள் மாமா பொண்ணு, மூத்தார் பொண்ணு தான், பியூலா தான் எனக்கு வந்து இதை க்ரியேட் பண்ணி கொடுத்தா, இதை சொல்லி கொடுத்தா. அதனால் இப்போ அவள் ஸ்கூல் போகிறதுனால நானே கற்றுக்குன்னு நானே எடிட் பண்ணி போட்டுக்கின்னு இருக்கிறேன். சரி, இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி, சும்மா ஃபோனை வச்சுன்னுங்கிறது, இது எதுனா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வளருதுன்னும் போது ஒரு சந்தோஷம்தான். காலையிலேயே வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரே ஜாலி. அவங்களுக்கு சாம்பார் சாதம் லைட்டாக அவங்களுக்கு ஆனால் பிடிக்காது, மிக்சட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு மிக்சட் ரைஸ் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போக முடியாது. அதனால் அவருக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாள் மிக்சட் ரைஸு, மீதி 2 நாள் குழம்பு செஞ்சுருவேன். அந்த குழம்புல மெயினாக சாம்பார், கத்திரிக்காயெலாம் போட்டு காரக்குழம்பு. நாளைக்கு தான் வந்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது, அது வந்து நான்வெஜ்லேயே போயிடும். பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பூன்லாம் வச்சு 2 பேருக்குமே வந்து இது பிளஸ்ஸியோடது, இது ஷேரனோடது பிங்க் கலரு, அது எல்லாமே வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. காலையில் டைமில் வந்து ஹாஸ்டல்லலாம் படிக்கும் போது நம்ம சாப்பாடெலாம் 7 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க. லைனில் நின்று 8 மணிக்கு தான் நம்ம தட்டுக்கு வரும். 1 மணி நேரம் லைனில் நிற்கணும்.
லைன்லனா வந்து 200 பேர், இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர், ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் குழம்பு, பெரிய குண்டால தான் போடுவாங்க. அது மாதிரி லைனில் நின்று அந்த பசியாக எடுக்கும், எப்படா கிட்ட வரோம் எப்படா கிட்ட வரோன்ட்டு நான் சொல்கிறது டெய்லியுமே. அதுக்கப்புறம் அந்த லைஃப்லாம் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் அப்போ ரொம்ப காண்டாச்சு பசியில். அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க சாப்பிட்றத என்னால் வீடியோ எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. இந்த இடியாப்பம் வந்து டிவியில் ட்ரெண்டாகுது இல்லை, இடியாப்பம் சத்தம் மட்டும் தான் கேட்குது. அவர் எந்த தெருவில் இருக்கிறாருனே தெரியல. அப்புறம் இன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கிட்ட அந்த வந்துடுங்க நாளையிலேருந்து, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணால் போங்கண்ணா அப்படின்னேன். நானும் செய்வேன் இடியாப்பம், சூப்பராகவே செய்வேன். ஆனால் வந்து காலையில் நம்மளுக்கு அவ்வளோ டைம் பத்தாது, லேட் ஆகிடும். நான் செஞ்சால் இவங்க வந்து மதியம் தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப லேட்டாகும் இடியாப்பம் செய்கிறதுக்கு. அதனால் 3 அடுப்பு கரெக்டாக 3 சாப்பாடு பொரியல் குழம்பு அப்படின்னு வந்து செஞ்சால் தான் 7:30 மணிக்கெலாம் முடிக்க முடியுது. அவங்க போனதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து 8:30க்கு போயிடுவார். ஸ்கூல் வந்து 9 o'clockன்றதுனால அவர் 8:30க்கெலாம் வீட்டில் வந்து கிளம்பிடுவார். அவருக்கு வந்து சரி தேங்காய் பால், இது வந்து தேங்காய் பால் எடுத்து நம்ம வீட்டிலையே நேற்று ஒரு அம்மா கொடுத்தாங்க, ஒரு 10 தேங்காய். கிராமத்துலாம் அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வீட்டிலலாம் இருந்தால் நம்ம குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணலாம். ஆனால் சிட்டிலாம் இருந்தால் அங்கேயும் கொடுப்பாங்க, குறை சொல்லலை. இருந்தாலும் வந்து அந்த அம்மா கொடுத்தாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. உள்ளே அந்த தேங்காய் தண்ணி வந்து துணி துவைக்கிற கல் மேலே வச்சு உடச்சேன். அதில் பாதி தண்ணி துணி துவைக்கிற கல்லுலேயே போயிடுச்சு, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் இதுலேருந்து தேங்காய் தண்ணி வந்து எடுத்து தேங்காய் பால் எடுத்து பிளஸ்ஸியுமே இதை தான் சாப்பிட்டு போனான். அதை நான் இதுக்கு பிளஸ்ஸி போனதுக்கு முன்னாடி எடுத்தது. பிளஸ்ஸி கிளம்பிட்டா. அவளுக்கு வந்து தேங்காய் பால் சரி நம்ம டெய்லியும் கொடுத்தா அது சரியாயிடும், அந்த வாயில் இருக்கிற புண்ணுலான்ட்டு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். நல்லா திக்காக எடுத்தேன். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு அந்த ஃபஸ்ட்டு வச்சு இந்த மிக்ஸியை வந்து நான் பிடிச்சிக்கினே இருக்கணும். அதுவும் ஆடும், நானும் ஆடுவேன், அப்படி இருக்கும். ஆனால் புல்லட் ஜார் வாங்கினதுலேருந்து நம்ம வச்சுட்டா போதும், எவ்வளோ நேரம் வேணால் அதுவே அரைச்சின்னு இருக்கும். இந்த லீக் ஆகுறது, மேலே தெவிக்கிறது, இந்த முகத்துலலாம் கூட இஞ்சி பூண்டுல நான் அடி வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணு ஆத்தம்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கேரளாலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றி சமைப்பாங்க. நான் கூட இப்போலாம் வீட்டில் அதை பழக்கப்படுத்திட்டேன். ஆனால் யாருக்கும் தான் தெரியாது. இவர் இல்லைன்னா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறேன், நான் இன்னும் கிளம்பவே இல்லை, இப்போ தான் பசங்க போனாங்க, எடுத்துன்னு போய்ட்டு மூடி வையினாரு. இல்லை அசிங்கப்படுத்தாதீங்க, கேமராவில் காட்டுறேன், வாங்கி அப்புறமா தூரம் வச்சுருங்கன்னு சொன்னேன். வாங்கி தூரமாக வச்சுட்டாரு. காலையில் திட்டு வாங்கினேன் தேவையில்லாமல். மோஸ்ட்லி அவருக்கு வீடியோவில் வரத்தான் பிடிக்காது. அப்புறமேட்டு அவர் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் ஷேரன் வச்சுது, பிளஸ்ஸி வச்சுது, எல்லோரும் வச்சுதான் ஒரு கிண்ணத்தில் போட்டு. எங்கள் அம்மா அப்படி தான் சின்ன வயசில் நாங்கள் யார் வச்சாலும் சாப்பிட்ருவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் உனக்கும் தனியாக போட்டு சாப்பிட மாட்டியா, இதெல்லாம் என் கீழே போட்டுரு அப்படி சொல்லுவேன். இப்போ நான் அம்மாவான பேர் தான் தெரியுது அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் வச்சதுமே நான் தான் சாப்பிட்டு அவரும் ஸ்கூல் போயிட்டார். அவர் போகிறதுக்குள்ளே பைக் சாவி எடுத்து கொடு, பவுட்ரு எடு, சீப்பி எடு, அதுக்கப்புறம் தண்ணி கொடு, கேட்டு தோறு, என்னோடய ஹெல்மெட்டு காணோம், இன்னொரு செப்பலை காணோம், இந்த கம்பைண்டெல்லாம் நடந்துட்டு கேட் திறந்து விட்டுட்டு அவரை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கெலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்து முக்கியமாக டயானாவையும் இன்னொரு கோழி, 2 கோழி தான் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. அப்புறம் இது வந்து எங்கள் மாமா வாங்கினார். காலையில் நல்லா மங்களகரமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து குட்டியாக வச்சார். உண்மையாலுமே இது பார்க்க காலையில் டைமில் அழகாக தான் இருந்துச்சு. டெய்லியுமே நல்லா தான் இருக்கும். இது 2 பக்கம் 2 வச்சார். ஒன்று காஞ்சிச்சு, பெருசாக மரமாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு டயானாக்கு வந்து இதுவெலாம் வச்சேன், அது அந்த கம்பு கேழ்வரகு அதெல்லாம் வச்சுட்டு சரி அரிசி ஊற வைக்கலாம் சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சேன். இட்லி அரிசியில் வந்து இதில் 4 போடுவேன், பச்சரிசியில் 1, அதுக்கப்புறம் இதே அழாக்கில் வந்து உளுந்து 1.5 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம வீட்டாண்டியே மாவு மில் இருக்குது, அதில் எல்லாமே அரைப்பாங்க. மீரா, ஷீக்கா தூள், தனித்தனி மிஷினு எல்லாமே அங்கே இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட். இது வந்து அரைச்சினா 1 வாரத்துக்கு எனக்கு போகும். ஆனால் 4 நாள் 5 நாளில் அதுக்கப்புறம் புளிப்பாக இருக்கும். லாஸ்ட்டில் புளிக்கும் போது வெங்காயம் அதுக்கப்புறம் தாளித்து அது வந்து ரவை அதெல்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி வந்து செஞ்சுருவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். எப்போ அடி மாவு வரும்னு பார்த்துன்னு இருப்பாங்க. எங்கள் அத்தை, எங்கள் வீட்டுக்கார பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு சைடிஷ் ஒன்றுமே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம்.
பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், வெங்காயம் அது எல்லாமே எண்ணெய் போட்டு தாளித்து இந்த மாவில் கொட்டிட்டு ரவை கொட்டிட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். மற்றது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எப்படி மாவாட்டினேன்.